இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய நாளில் கர்த்தர் புதிய வார்த்தைகளோடு நம்மோடு பேசுவாராக. இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், அநேகருக்கு செவி சாய்க்கிறோம். இது நிமித்தம் நமக்கு முழுமையான நன்மைகள் வரவில்லை. அநேகருக்கு பின்பாக கடந்து போவது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளும் நிந்தைகளும் ஏமாற்றங்களும் தான் வருகிறது. ஆனா இந்த நாளில் கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ஒரு 5 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதல் 2 காரியங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துக்கு வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஒரு 2 கட்டளை கர்த்தர் நம்ம இடத்துல சொல்கிறார். முதல் கட்டளை என்னவென்று சொன்னால், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துக்கு வாருங்கள். இன்னைக்கு கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அவரிடத்துக்கு நாம் வருவது இல்லை. பல காரியத்துக்கு நீங்க மனிதனிடத்துக்கு தான் போகிறோம். இதனால தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் திட்டமா சொல்றாரு, கேளு, செவியை சாய்த்த இடத்துக்கு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். எதற்கென்று சொன்னால், கஷ்டப்படுவதற்கோ, கண்ணீர் விடுவதற்கோ, வேதனைப்படுவதற்கோ, துக்கத்தை அனுபவிப்பதற்கோ, வியாதிகளை சுமப்பதற்கோ அல்ல. அவரிடத்துக்கு நாம் செவியை சாய்த்து வரும் பொழுது தாவீதுக்கு அருளின கிருபைகளை கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு தருவேன் என்று சொன்னார். அது என்ன தாவீதுக்கு அருளின கிருபைகள் என்று சொன்னால், தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் கூட பிறந்த எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். ஆனா தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை கர்த்தர் கிருபையின் நிமித்தம் இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படி ராஜாவாக மாற்றினார். இந்த கிருபை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தது. காரணம், தாவீது செவியை சாய்த்து கேட்டது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா நன்மைகளையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த நன்மைகளை இன்னைக்கு உங்களுக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கே செவியை சாய்த்து கேளுங்க, அவர் சொல்கிற காரியத்தை நிறைவேற்றுங்க. நிச்சயமாய் மகிமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம இணைந்து எல்லாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியை படைத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, செவியை சாய்த்து கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, செவியை சாய்த்து கேட்கும் இடத்துக்கு வருகிற ஜனங்களுக்கு தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் தருவேன் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க ராஜா. அந்த மேன்மை ராஜா, அந்த உயர்வுகள் ராஜா, அந்த ஆண்டவரே அப்பா நித்திய உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்தி ராஜா மகிமைக்குள் மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிற தெய்வம் நீங்க ராஜா. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதி உண்டாக்கி கிருபையை வெளிப்படுத்துகிற தெய்வம் நீங்க. அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம் நீ. இந்த நாள் இல்ல ராஜா, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபையை பெற்று உங்க நாமத்தை மையப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.